இன்றைக்கி நம்ம பார்க்க சீரியல் லைட்டிங் சர்க்யூட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து சீரியல் லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து கண்டினியூ சப்ளை வந்துட்டுருக்கும். அது வந்து கிளாக் சர்க்யூட் மாதிரியா ஒன்று ஆஃப் இன்னொன்று ஆன், ஒன்று ஆஃப் ஒன்று ஆன், அந்த மாதிரி சர்க்யூட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க வீல்ஸ் மூமெண்ட்டு எனிதிங் மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த சர்க்யூட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போலாம் இந்த சர்க்யூட் வந்து யூஸ் ஆகுறதில்ல, ஏன்னா பிகாஸ் இப்போலாம் வந்து கேட்டிங் சர்க்யூட்லாம் நிறைய வந்துடுச்சு. அதனால் டெக்னாலஜி அட்வான்டேஜ் ஆகிறதுனால அதுவும் குறைஞ்சி போச்சு. இப்போது இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். அந்த கனெக்டர் வழியாக எடுத்துகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து நெக்ஸ்ட்டு ரிலே சர்க்யூட்ஸ். இது டோட்டல் டைனாமிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கனெக்டிங் சர்க்யூட். நெக்ஸ்ட் அந்த 230 வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். அதை அப்புறமேட்டு பிரிட்ஜ் ரெட்டிஃபர் மூலமாக ரெட்டிஃபர் பண்ணி கெப்பாசிட்டர் மூலமாக ஒரு பில்டர் ரெசிஸ்டர் கொடுத்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் மூலமாக அந்த 6 வோல்ட் வந்து கொண்டு வரோம். ஏன்னா நம்ம ஐசி வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் தான் ஒர்க்கிங்கு, அதனால் 6 வோல்ட் வந்து கொண்டு வரோம். அந்த 6 வோல்ட் வந்து 555 ஐசி டைமரை ஒர்க் செய்கிறோம். அது ஒர்க் செய்ய முடிச்சிட்ட பிறகு அதோட அவுட்புட்டை எடுத்து ரெண்டாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து டைரெக்டாக ஒரு ரிலேயில் தந்துடும், இது அந்த ரிலே சர்க்யூட்ஸு. இன்னொன்று வந்து ஒரு நாட் கேட், அதாவது 7404 அந்த நாட் கேட் வழியாக தந்து இன்னொரு ரிலேக்கு தந்துடும். இப்போ இந்த 555 ஐசி டைமர் வந்து உங்கள் யூசேஜ் தெரியும். மோஸ்ட்லி நெட்டில் ட்ரை பண்ணினாலும் இதோட டைமர் வந்து எப்படிலாம் செட் பண்ணுறது சொல்லிட்டு வரும். 555 ஐசியில் வந்து இங்கே ஃபுல் பாப் சர்க்யூட் 1010ன்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம். இப்போ இந்த ரிலே சர்க்யூட் வரலாம். ரிலேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி வோல்ட் ரிலே. இது வந்து கனெக்டிங் செய்கிறது அவுட்புட் வந்து இந்த டிசி வோல்ட் ரிலேயில் வந்து ப்ளஸ் மைனஸ் காயில். அந்த காயிலுக்கு இடையில் வந்து இந்த டயோடு தரது காரணம் என்னென்னா, அந்த காயில் ஆஃபில் இருக்கும்போது அதில் வந்து ஒரு எனர்ஜிஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த இஎம்எஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான், அதாவது அந்த ரிலேவில் தரது காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிலே வந்து ஆனில் இருக்கும்போது சம்திங் 6 வோல்ட் டிசி போகுது. ஆஃபில் இருக்கும்போது அதில் வந்து ஒரு எனர்ஜிஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜிஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த டயோடு. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து ஆனோடில் வந்து மைனஸும், கேத்தோடு வந்து ப்ளஸ்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இது ஒர்க்கிங் ஆகும்போது இது இந்த டயோடு வந்து